சொன்னால் நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு வெற்றி தான். ஆமென். சோதனைகளை உன்னால எளிதா மேற்கொள்ள முடியும். ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க? நம்ம கையில இருக்கு. சில பேர் பைபிள சாதாரணமா நினைச்சிடுறாங்க. இல்ல இல்ல இல்ல, நம்ம வாழ்க்கை இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? சுகம் எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நல்ல எதிர்காலம் எங்க இருக்கு சொல்லுங்க? நல்ல எதிர்காலம் இங்க இருக்கு. நீடிய வாழ்வு இங்க இருக்கு. செழிப்பு இங்க இருக்கு. ஐஸ்வர்யம் இங்க இருக்கு. சுகம் எங்க இருக்கு? பலன் எங்க இருக்கு? ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெள்ளியும் பொண்ணு எங்க இருக்கு? வெள்ளியும் பொண்ணு சொல்லரி கடையில இருக்குதுயா? இல்ல இல்ல, பைபிள்ல இருக்கு. சொல்லரி கடையில இருக்குது, தங்க கடையில, ஜவுளி கடையில, தங்க கடையில இருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ஆமென். இது பொக்கிஷத்துக்கெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஆமென். இது நம்ம கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு வெற்றி தான். ஆமென். சோதனைகளை உன்னால எளிதா மேற்கொள்ள முடியும். பிரச்சனைகளை உன்னால எளிதா மேற்கொள்ள முடியும். தரித்திரத்துல வாழ்ற, குறைவுல வாழ்ற, நீ நினைச்சுக்கிற அந்த தரித்திரம் தான், அந்த குறைவு தான் எனக்கு பரிசுத்தம், தாழ்மை நினைச்சுக்கிற. இல்ல, அது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. நீ அப்படி இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்ல. நீ நன்றாய் இருக்கணும். உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ நல்லா இருந்தாதான் உன் சந்ததி என்ன பண்ணும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிட்டார்? கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்னா அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தீமை செய்கிறவரே அல்ல. ஏன்னா வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, தீமையை பார்க்காத சுத்த கண்ணரே. கரங்களை தட்டலாமா? நம்மை தீமையினால வாதிக்கிறவர் கர்த்தர் அல்ல. நம்மை சாபத்திலே இருக்கிறது தேவனுடைய நோக்கமும் இல்ல. நாம் தரித்திரத்திலே, தாழ்வான நிலையில அல்லது பாதாளத்திலே எந்திரிச்சு நிமிர முடியல. வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்ல, சரியான ஆசீர்வாதம் இல்ல. நீ படுகொலியிலே இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்ல. நீ படுகொலியிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னா, நீ தரித்திரத்திலே இருக்க வேண்டும் என்றால், நீ பாதாளத்திலே இருக்க வேண்டும் என்றால், நீ நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னா, நீ சமாதானம் இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இருக்கீங்களா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எதுக்காக இயேசு சிலுவையை சுமந்தாரு? எதுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு? எதற்காக தன்னுடைய உயிரை தியாகமாய் கொடுத்தாரு? எதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக நமக்காக ஏன் சிந்தினாரு? ஏன் பாடுபட்டார்? ஏன் அவமானப்பட்டார்? ஏன் சிலுவையை சுமந்தாருன்னா, வெறும் பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் கிடையாது, நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படிதான்.